ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு சிறப்பு தலைமை தேர்தல் அதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தேர்தல் ஆணைய செலவின பிரிவு இயக்குநராக உள்ள விக்ரம் பத்ராவை நியமித்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு சிறப்பு தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க அரவிந்த். தேர்தல் ஆணையத்தின் செலவினங்கள் பிரிவு இயக்குநராக இருப்பவர் விக்ரம் பாத்ரா. அவரை சிறப்பு தேர்தல் அதிகாரியாக ஸ்பெஷல் சிஓ ஆக நியமித்திருந்தது இந்திய தேர்தல் ஆணையம். இந்நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். அவருடைய பொறுப்பு தற்போது என்னவென்றால், அவர்தான் தற்போது முக்கிய முடிவுகள் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக அனைத்து முக்கிய முடிவுகளையும் அவர்தான் எடுக்கப் போகிறார். தற்போது தேர்தல் அதிகாரியா தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கும் ராஜேஷ் லக்கானியும் அதே பதவியில் தான் இருக்கப் போகிறார். ஆனால் இந்த முடிவுகள் அனைத்தையுமே விக்ரம் பாத்ரா தான் எடுக்க இருக்கிறார். அந்த முடிவின் சைனிங் அத்தாரிட்டியாக மட்டுமே ராஜேஷ் லக்கானி இனிமேல் இருப்பார் என இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் தொடர்ந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முறைகேடு நடைபெறுவதாக தொடர்ந்து பல்வேறு புகார்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராஜேஷ் லக்கானியும் தமிழகத்தை பிரிவை சேர்ந்த அதிகாரி என்பதாலும் அவர் மீதும் சில தரப்பினரிலிருந்து புகார் வந்ததால் அவர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக சில தரப்பிலிருந்து புகார் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த புகாரை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதை தாண்டி தற்போது மேலும் ஒருவரை சிறப்பு தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமித்தால் தற்போது முன்வைக்கப்படும் அனைத்து குற்றச்சாட்டுகளும் அதே போல மற்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஏதுவாக இருக்கும் என்ற வகையில் தற்போது ஒரு சிறப்பு அதிகாரியை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. சற்று நேரத்துக்கு முன்பாக விக்ரம் பாத்ரா அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இனிமேல் ஆர்கே தொடர்பான அனைத்து முக்கிய முடிவுகளும், அதாவது இடமாற்றம் தொடர்பான அனைத்து முக்கிய முடிவுகளையும் விக்ரம் பாத்ராவே எடுப்பார். அந்த முடிவுகளுக்கான கையெழுத்திடும் அதிகாரியாக ராஜேஷ் லக்கானி அதாவது தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியாக செயல்படுவார் என இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரவிந்த், இப்போ இந்த சிறப்பு தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பாக என்னென்ன பணிகளை மேற்கொள்வார் அரவிந்த்? நான் முன்னதே சொன்னது போல இந்த ஒரு நியமனமானது ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் ஒரு அரேஞ்ச்மெண்டாகவே முன்வைக்கப்படுகிறது. அதாவது தற்போது எழுப்பப்பட்டு வரும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் இது போன்ற அதிகமான ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள், அதே போல அரசு அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள், தற்போது தினகரன் தரப்புக்கு அவர்கள் ஆதரவாக செயல்படுகிறார்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் வருவதால் அதனை ப்ராசஸ் செய்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக மேலும் ஒரு அதிகாரியை நியமிக்கலாமா என்பது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை செய்து வந்தது. அதே போல ராஜேஷ் லக்கானியும் பிரிவு அதிகாரியாக இருந்து வந்துள்ளார். தொடர்ந்து 2 வருடங்களாக 1.5 வருடங்களுக்கு மேலாக அவர் அதே பதவியில் இருந்தார். எனவே தற்போது அவர் மீதும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் நம்மால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. எனவே இதனை அனைத்தையும் சரி கட்டுவதற்காக தற்போது ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்டாக இவரை நியமித்துள்ளனர் விக்ரம் பாத்ராவை. தற்போது அவர்தான் இனிமேல் அனைத்து முக்கிய முடிவுகளும், அதாவது இது போன்ற இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம், அதே போல ஏடிசிபி இடமாற்றம், அதே போல வருவாய்த்துறை அதிகாரிகள் இடமாற்றம் போன்ற அனைத்து முக்கிய முடிவுகளையும் அவர் மட்டுமே இருப்பார். இதற்கு முன்பாக நாம் பார்க்க வேண்டுமானால் தொடர்ந்து ஒரு அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசரிலிருந்து இன்ஸ்பெக்டர், அதே போல ஏடிசிபி, எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் தொடர்பான அனைத்து அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு இருந்தது. தற்போது மைன்யூட்டாக எந்தெந்த அதிகாரியை மாற்ற வேண்டும், எந்தெந்த இடத்தில் தவறு நடக்கிறது, யாரை மாற்ற வேண்டும் என்பது தொடர்பாக அங்கிருந்தே முடிவு எடுப்பதற்காக இவரை நியமித்துள்ளதாக இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இது போன்ற இடமாற்றம், அதே போல ஆர்கே நகர் தொடர்பான அனைத்து முக்கிய முடிவுகளையும் இனிமேல் விக்ரம் பாத்ரா தான் எடுக்க இருக்கிறார். அரவிந்த், நேற்றை பல்வேறு புகார்களை தொடர்ந்து காவல் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டார்கள். தற்போது ஒரு சிறப்பு தலைமை தேர்தல் அதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து வேறு சில அதிகாரிகள் ஏதாவது மாற்றம் இல்ல நியமனம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த குற்றச்சாட்டுகளை பரிசீலிப்பதற்காக தான் தற்போது இது போன்ற ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது நமக்கு கிடைத்த தகவல் படி ஆந்திரா மற்றும் கேரளாவிலிருந்து பிளைங் ஸ்குவாட், அதாவது சிறப்பு பறக்கும் படையை நியமிப்பதற்கான முழு வீச்சில் இந்திய தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது. அதாவது தேர்தல் நேரத்தில், அதாவது தேர்தல் ஓட்டுப்பதிவு நடக்கும் காலகட்டத்தில், அதே போல அதுக்கு முன்பாகவும் ஒரு சிறப்பு பிளைங் ஸ்குவாடை அமைப்பதற்கான ஒரு முழு வீச்சில் இந்திய தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது. இதற்கான அதிகாரிகளை தமிழ் தெரிந்த அதிகாரிகள், அதாவது ஆந்திரா மற்றும் கேரளாவில் உள்ள தமிழ் தெரிந்த அதிகாரிகளை இவர்கள் தேர்ந்தெடுத்து வருகிறார்கள். அந்த பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலையில் இதற்கு மேல் யாரை மாற்ற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு சரியான தகவல் நமக்கு இல்லை. ஆனால் யார் மீதெல்லாம் புகார் வருகிறதோ அவர்களை உடனடியாக மாற்ற வேண்டும், அதற்கு பதிலாக வேறொருவரை நியமிக்க வேண்டும் என்பதில் இந்திய தேர்தல் முழுவீச்சுடன் செயல்பட்டு வருகிறது. அதே போல நாம் நேற்றே பதிவு செய்திருந்தோம். அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ஒத்திவைக்குமாறு சில கட்சிகள் கோரிக்கை வைத்துள்ளன. அந்த கோரிக்கையை தற்போதைய நிலையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்றுதான் இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும், இந்த தேர்தலை நடத்தியே தீர்வோம் என்ற ஒரு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார்கள். அதற்கு ஏற்றபடிதான் இது போன்ற ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்டாக ஒவ்வொன்றையும் செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஒரு மாநிலத்தில் ஒரு சிஓ தான் இருப்பார். தற்போது
ஸ்பெஷல் சிறப்பு தலைமை தேர்தல் அதிகாரியா மற்றொருவரை நியமித்துள்ளனர். பொதுவாக ஒரு இடைத்தேர்தலில் 3 மேற்பார்வையாளர்கள் மட்டுமே இருப்பார்கள். ஒரு IAS அதிகாரி, ஒரு IPS அதிகாரி, ஒரு IRS அதிகாரி. ஆனால் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தற்போது நடைபெறும் ஆர்கேன இடைத்தேர்தலுக்காக 10 சிறப்பு மேற்பார்வையாளர்களை நியமித்துள்ளனர். எனவே இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஒரு விஜிலை, அதாவது கண்காணிப்பை அதிகப்படுத்துவதற்காகவும் அதே போல வந்து கொண்டிருக்கும் புகார்களை உடனடியாக பரிசீலனை எடுத்து அதனை ப்ராசஸ் செய்வதற்காக இது போன்ற அரேஞ்ச்மெண்டை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் ஏதேனும் இடமாற்றம் நடைபெறுமா என்பது தொடர்பாக தற்போது வரை எந்த தகவலும் இல்லை. ஆனால் புகார்கள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையமானது தமிழக தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர்.